சர்தார் படத்துக்கு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்டே தண்ணியை வச்சு தான் அதெல்லாம் சொல்கிறது சாகர் மாலா திட்டம் மாதிரி. இதை என்ன சொல்கிறது, இவர் இருக்கார்ல ஜக்கி வாசுதேவ் வந்து மரங்களை ஒன்றிணைப்போம் நதிகளை ஒன்றிணைப்போம்னு சொல்லிட்டு மிஸ்காலோட சொன்னார்ல. ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட், அதாவது என்ன சொல்கிறது, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் அந்த இது. சைனீஸ்க்கும் பாகிஸ்தான் இந்த எல்லையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை காட்டியிருப்பாங்க. இந்த வாட்டரை வச்சு இந்த இந்தியா முழுக்க என்ன மாதிரி மோனோபொலி பண்ண முடியும், தண்ணியை வச்சு இந்த நாடுகளில் என்ன மாதிரி அச்சுறுத்தலை உருவாக்க முடியும், தண்ணியை எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுது, இது கூட பல நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இந்தியாவை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பையாக வேலை செய்கிற கார்த்திக் வந்து சர்தான்ற பேரில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மொதல் சீக்வன்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் பார்ட்டில் அவரோட பையன் இருக்கார், அவரும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா மாதிரியே கிரியேட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு மேலே தேச துரோகம், அது நாட்டுக்கே கெட்ட பேர் கொடுத்து ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஸோ அந்த பேரை மாற்றுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. அப்பா நல்லவர் தான் அப்படின்ற காட்டுறது தான் கதை அம்சம். இந்த படத்தில் வந்து சர்தார் 2, அதாவது சைனீஸ் இறங்குறாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளீனாக சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சர்தார் படத்தில் இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்ட்ரி இருக்குது. சைனால தான் நடக்கிற மாதிரி இருக்குது. சைனா கம்பெனி, சைனா கார்பரேட், சைனா கவர்மெண்ட், சைனா ஸ்பை, இதெல்லாம் வச்சு தான் சீக்வன்ஸாக வச்சு நடத்த ஆரம்பிக்கிறாங்க, படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆரம்பிக்குதா? இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்க படங்களை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வந்தது எம்புரான் படத்தை பாருங்கள். கடைசி கிளைமேக்ஸில் இந்தியன் ஓஷனில் அவங்க ஏதோ ஒரு அந்த பெட்ரோலியம் இந்த லிக்யூடில் எடுப்பாங்கள்ல, எண்ணெய் வருது கடல்களில் எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் எங்கள் பேடில் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இருந்தால் அந்த சீக்வன்ஸ் முடியுது. இது இப்போ தான் ஆரம்பிக்க போகுது சொல்லி எம்புரான் 3க்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே சைனீஸ்லேருந்து ஒருத்தர் டிராகன் சிம்பிளை போட்டு என்ட்ரு ஆகிறாரு. ஓகே, ஃபர்ஸ்டா செகண்ட் எடுத்துக்குவோம். நம்மளுடைய இது சந்தானம் நடிக்கிற ஒரு பாட்டில் கூட டிராகன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். இன்னும் நிறையா படங்களில் வந்திருக்கு. நம்மளுடைய ஏகே ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் ஆக்லி, அதில் வந்து ரெட் டிராகன் இஸ் என்ட்ரின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏகே வந்து ரெட் டிராகன், அவன் வந்து சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆவாஸ் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ சர்தாரில் பிளாக் டிராகன் சொல்கிறாங்க. எதுக்கு இந்த டிராகன் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு? உங்கள்கிட்ட நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், டிராகனோட மறுபிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்பளித்து, அப்புறம் இது என்ன சொல்கிறது, வீல் ஆஃப் டைம், அந்த வெப்சீரிஸ் அந்த பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். டிராகன் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக காட்டப்படும் வீல் ஆஃப் டைமில். ஸோ அது வேறு விஷயம். இப்போ என்ன விஷயம்னா, இந்த டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நாகர்களை தான் சொல்கிறாங்க. அவங்கள மறைபொருளாக சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அதாவது டிராகோ இனம்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரில் டிராகோன்னு சொல்லுவாங்க, இங்கே டிராகன் ஓப்பனாக சொல்கிறாங்க. சைனீஸோட சிம்பிள்ஸுமே டிராகன் தான், டிராகனை தான் வழங்குவாங்க. இங்கே இருக்க ஒரு கோமாளி கூட்டம் டிசிபி குரூப் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா தரைக்கோன் தான் டிராகன் ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தன் நாகரவம்சம் தானே, நாகருடைய தலைவர் தானே சிவபெருமான். ஸோ சிவபெருமானுடைய பையன் தானே, தத்துப்பிள்ளை தானே முருகன். அப்போது டிராகன் கரெக்டு தானே, தரைக்கோன் கரெக்டு தானே. ஸோ கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்ல வரோம் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கணும். டிராகன், அதாவது டிராகன் வரப்போகுது, அவங்க சொல்கிற லாங்குவேஜ்லேயே சொல்லுவோம், டிராகன் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபீல்டையும் கிளியர் பண்ணிட்டு ஒன்வால் கவர்மெண்ட்டுக்காக போகணும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது, அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா அவங்க பலி கொடுப்பானுங்க. ஒரு பெரிய போர், மாபெரும், இதில் கூட சொல்லுவாங்க, ஒரு மாபெரும் போர் வரப்போகுது, உங்கள் நாட்டுக்கு ஒரு அழிவு வரப்போகுது, அவரெல்லாம் சொல்லுவாங்க. நீ என்ன சாத்தானா அப்படிலாம் கேட்பாப்ல இந்த சைனீஸ்காரரு. அங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ அந்த சைனீஸ்காரர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குத்து வாங்கிட்டு உட்காந்துருப்பாப்ல. நீ என்ன சாத்தானாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் வரட்டும்னு சொல்லி கத்தி விடுவாப்ல. அதாவது சாத்தான்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, பிசாசா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பிசாசு சாத்தான்ற மாதிரி டார்க்குள்ளே காட்டுவாங்க. நைட்டு அதை குறிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வெளிச்சம் வரட்டும்னு சொல்லி தூக்கிடுறாப்பு. டார்க் லைட். கதிர்ன்ற சாரி கார்த்திக்ன்ற கேரக்டர் வந்து டார்க்காக வச்சுக்கோங்க. சைனீஸ்காரங்களோட கேரக்டர் வந்து சன் லைட்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதே ஒரு டார்க் அண்ட் லைட்டில் தான் நடக்கும். ஃபுல் டார்க் ரூமு, ட்ராகன் இருக்கும், பின்னாடி சிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல சேவல் இருக்குது, ஒரு இடத்துல நாய் இருக்குது. கரெக்டாக காட்டியிருப்பானுங்க. சேவல் நாய் ரெண்டையுமே காட்டியிருப்பானுங்க. சேவல் வந்து கந்தனை குறிச்சது, முருகு அதை குறிச்சது. முருகு தான் ஃபஸ்ட்டு அந்த சேவல் சண்டை, சேவை கையில் கத்திலாம் கட்டி ஒரு வித்தை காட்ட ஆரம்பிச்சார். ஐ மீன் ஒரு போர் தந்திர முறையை செஞ்சது. அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் வேணாம், அது அப்புறம் பேசலாம். இது நாயின்றது வந்து காலபைரவர் நம்மளை குறிச்சது. மனிதர்களுடைய இணைந்து வாழ்ந்தது காலபைரவர், நம்மளுடைய நாய் இனம். நாய்களுக்கும் காலங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. பிசாசுகள், அதாவது ராணி ஆற்றலை எதிர்க்கக்கூடிய பொட்டன்ஷியல் நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாக்
சொல்லக்கூடிய நம்மளுடைய தெருநாய்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களுடைய நேட்டிவ் ப்ரீடு. அந்த டாக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த நேட்டிவ் ப்ரீடு தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் வைக்கல. நேட்டிவ் ப்ரீடு தான் அங்கே காட்டியிருப்பாங்க சிம்பிள்ஸாக. ஓகே, இங்கே அண்ணன் தம்பியை காட்டிடணும்ல, சண்டை யாருக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காட்டணும்ல. அப்படி காட்டுறதுக்காக அந்த சைனீஸ்காரன் கீழே படுத்திருக்கும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தவுற மாதிரி இருக்கும், பின்னாடி சிங்கம் 2 இருக்கும். சிம்பிள்ஸ் ஓப்பனாக தானே காட்டுறாங்க. நம்ம எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கோம் தம்பி குடும்பம் அண்ணன் குடும்பம்னு. இங்கே ஒரு உவமைக்காக தான் சொல்கிறோம் அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம்னு. 2 குரூப் பிரிஞ்சிச்சு. குமரிக்கண்ட அழிவுக்கப்போ முருகு துரத்திட்டு போகும்போது 2 குரூப் பிரிஞ்சிச்சு. அந்த 2 மந்தையில் பிரிந்த ஆடுகள் ஒன்றொன்று சந்தித்து கொண்டதே அந்த கதை தான் இது. 2 பிரிஞ்சிருச்சுங்க. அதை பிரிஞ்சுட்டு இப்போ திருப்பி அதே இடத்துக்கு வரப்போறாங்க, தாய் நிலத்துக்கு வரப்போறாங்க. இதான் மேட்ரு. இஸ்ரேலுக்கு எப்படி யூதர்கள் வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பூர்வீகத்துக்கு நாகர்கள் வரப்போறாங்க. அதுக்காக ஃபீல்டு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நாகர்கள் டிராகன் அந்த பச்சை கலருக்குள்ள அப்படியே ஏலியன் மாதிரி இருக்கிறது, ஸ்கல்ஸ் மாதிரி நிற்பாங்க. அப்புறம் நல்லா வர முடியாது. முதல்ல ஃபீல்டை கிளியர் பண்ணணும், கட்டத்தை அதாவது மக்களை அடிமைப்படுத்தணும், ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு பில்ட் பண்ணணும், அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய சிட்டியை கிரியேட் பண்ணணும், அவனுங்க கீழே இருந்துக்கிட்டு இவங்க மேலே இருந்து ஆளணும். இதான் ஸ்கிரிப்ட் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய பாரிய பலி கொடுக்கணும். அந்த பலி தான் உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பலி நடக்கணும். அந்த பலி நடந்த பிறகு தான் போரே ஆரம்பிக்கும். திரும்ப சொல்லிட்டேன், சுனாமின்னு ஒன்று வந்த பிறகு தான் வேர்ல்டு வார்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இது எழுதப்படாத விதி. அடித்து சொல்கிறேன். சுனாமிக்கு ஈக்குவலாக சுனாமி என்ன நடக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சுனாமி என்ன நடக்கும், மிகப்பெரிய ஒரு இழப்பு நடக்கும். அந்த இழப்பு நடந்தால்தான் அடுத்த ஒரு விஷயம் நடக்கும். இது சுனாமியாகவும் இருக்கலாம், இது மிகப்பெரிய இழப்பாகவும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுனாமி வர்றதுக்கு தான் 80% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு லோப்பில். ஸோ அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது என்னைக்கு வரும், எப்போ வரும், இதெல்லாம் கேட்காத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அது என்னைக்கு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்னைக்கு காலை சொல்லணும், இன்னும் அந்த அளவுக்கு நெருங்கலை. அந்த அளவுக்கு நான் நெருங்கி தான் உட்காந்துருக்கவே முடியாது. ஓகே, இதான் வரப்போகுது. ஒரு சுனாமின்னு ஒரு மேட்ரு வரணும், அதுக்கப்புறம் தான் போர் ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் டைலாக் சொல்லுவாப்புல, மாபெரும் அழிவு நாட்டை நோக்கி வருது. இப்போ ரீசெண்டாக கூட சொல்லிட்டு இருந்தாங்களே மேலே அந்த நேபாள், அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நேபாள் ஏரியா இருக்குல்ல, பார்டர் லைன், அந்த லைன் கிட்ட மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வரும், பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நியூஸ் போட்டிருந்தாங்க. நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம், ஒரு நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ மிகப்பெரிய அழிவு நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஏரியா சைடில் தானே சைனாவுக்கும் அங்கிட்டும் பார்டர் இருக்குது. புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் மாபெரும் போர். மாபெரும் போர்னா என்ன? உலக போர் தானே மாபெரும் போர். மகாபாரத போரா நடக்க போகுது. ஸோ அந்த டைமில் மகாபாரத போர், இந்த டைமில் வேர்ல்டு வார். இவ்வளோதான் விஷயம். பேர்கள் தான் மாற்றமே தவிர செயல்கள் ஒன்று தான். இதை தான் சொல்ல வராங்க இந்த வீடியோவில். அதில் கார்த்திக்ன்ற கேரக்டர் சொல்லும் போது போர் நடக்கும் போது உயிராவது மயிராவது குத்தி விடுவாப்புல கழுத்தில் குத்திட்டு முடிச்சு விட்றாப்புல. இதோட டைட்டில் போடுறாங்க, சர்தார் 2 போடுறாங்க, டிராகனை வச்சுருக்காங்க. கண்ணு இருக்கவன் புத்தி இருக்கவன் பொழைப்பான். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் ஏன் அந்த டிராகனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ணனை போட்டுடுறாங்க. இப்போது ஒரு எலெக்ஷன் வருதுன்னா தன்னுடைய தலைவனுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்ஸ் வைக்கணும், தலைவனை மோனோபொலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவனை முகத்தை காட்டுவானுங்க பார்த்தீங்களா? ஏன் காட்டுறானுங்க? தலைவனுக்கு நாங்களாம் சேவை பண்ணுறோம், நாங்களாம் சேவகர்கள், உங்களுக்காக வாழ்கிறோம், எங்களை விட்டுருங்க தலைவர், எங்களை அடிமை வச்சுக்கோங்க நிற்கிறதுக்கு தானே, ஒரு ஃபேவருக்காக தானே, அவர்கிட்ட நம்ம தனித்து நிற்கணுன்றதுக்காக தானே, அவருடைய புகழை உடம்புலாம் சேர்க்கணுன்றதுக்காக தானே. இந்த டிராகன்ன்றது மறைபொருள். அதை காட்டி அவங்களுடைய தலைவர், அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா கோமாளிகள், பல கோமாளிகள் இந்த உலகத்தை தாண்டிட்டு இருக்குல்ல, அந்த கோமாளிகளுக்கான தலைவனுக்கு இவங்க கட் அவுட் வச்சுட்டு இருக்கானுங்க பெரிய லெவலில் பட்ஜெட்டில். இவ்வளோதான் மேட்ரு. நடக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே மக்கள் சம்மந்தமே அந்த இஃப்ரான் மேட்ரு அடுத்த வீடியோவில் வரேன். இந்த வீடியோவில் பேசலாம், அடுத்த வீடியோக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி தற்குறித்தனமான விஷயங்களை தேடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா தற்குறித்தனமாக தான் வாழ போகிறீங்க ஃப்யூச்சரில். கோல்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம், அதை பற்றி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வெண்ணெய் முட்டும் அளவுக்கு போன பிறகு பொருளாதாரம் நெருக்கிக்கிட்டே வருது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு சுருக்கு கயிறு உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்குது. உங்களும் இல்லை, என்னையும் செத்த நெருக்கிட்டு இருக்கு. இந்த சர்க்கிள்குள்ளே தானே நான் இருக்கேன். ஸோ என்னையும் நெருக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நெருக்கிட்டு ஒரு இடத்துல மூச்சை விட முடியாதுன்ற டயத்தில் தான் வெடிக்கும். இதான் நடக்க போகுது, இதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லையும் புரட்சி நடக்கிறது, ரிபல்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பொருளாதாரம் மந்த நிலை, மக்கள் கவர்மெண்ட் ஒழுங்காக சமாளிக்கலை, மக்களுக்கு வேலையின்மை. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஏதோ ChatGPTல ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதை மாதிரி ஏஐயா மாற்றி ஆர்டிஸ்ட்டுக்கான வேலையை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் மக்களுக்கு உதவி இவர் பெரிய இது மாதிரி. சரி, ஓகே, சொல்கிறேன், அடுத்த வீட்டில் சொல்கிறேன். ஓகே, கம்மிங் டு பாயிண்ட். இந்த ரெட் டிராகன், பிளாக் டிராகன், இந்த டிராகன் சொல்லும் போது இந்த SJ சூர்யா காட்டுவானுங்க. அதில் ரெட் டிராகன் சொல்லும் போது செவ்வந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏகேயை கூட்டி வந்துருப்பாங்கல்ல, பலபலன் இருப்பாப்புல தலைவர். அவரை கூட்டி வந்திருப்பாங்க. அவரும் பிராமணர், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கூட்டி வந்து பண்ணியிருப்பாங்க.
இங்கே பிளாக் ட்ராகன் சொன்னோன்னே எஸ்ஏ சூர்யா இறக்கியிருக்காங்க. எக்ஸே சூர்யா நம்ம ஆளு மாதிரி இருப்பாப்புல, தமிழை மாதிரி இப்படி அந்த டோனில் இருப்பாப்புல. பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும், தமிழர் மாதிரி அப்படியே மூஞ்சில் எழுதி விட்டுருக்க மாதிரி இருக்கும். அவர் என்ன ஏதெல்லாம் அப்புறம் அது தெலுங்குனா கன்னடியா மாதிரி தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது பிளாக் ட்ராகன், ரெட் ட்ராகன். ஸோ இது வேறு வேறு படம் அப்படின்னு காட்டுறாங்க. இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இவ்வளோதான் மேட்ரு. அது வடக்கன் ஸ்டைல், இது தெற்கன் ஸ்டைல், இப்படி தான் காட்டியிருக்காருங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அதில் அவரை வந்து சைனீஸ் அந்த ஆங்கிளில் காட்டியிருப்பாங்க. சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு இந்த ட்ராகன் மாதிரிலாம் சிம்பிள்ஸ் வச்சு காட்டியிருப்பாங்க. இவரை ஒரு மாதிரி ஒரு ராயலாக, ரிச் அண்ட் ராயலாக காட்டியிருப்பாங்க. ஸ்கின் டோட்டு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊருக்காரர் மாதிரி இருப்பாப்புல, ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பார். மெயின் மேட்ரு இவர் தான் அண்ணன். பிளாக் ட்ராகன் தான் அண்ணன், ஒயிட் ட்ராகன் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மோக் பண்ணுற டைமிங் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிகரெட் வச்சுருப்பாங்க. இது அவங்களுக்கே குறித்தானது, நாங்கள் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகவே இருக்கும். ரிச் அண்ட் ராயலாக காட்டியிருப்பாங்க. ஒரு கார்பரேட் மாதிரி கட்டிப்பாங்க. இந்த இலுமினாட்டின்னு சொல்லக்கூடிய மேலேருந்து மோனோப்ளி பண்ணுறாங்க, அவன் முகத்தையே நம்ம பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த முகத்தையே பார்க்காத ஆட்கள் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அங்கே காட்டியிருக்கிறது கீழே வேலை செய்கிறது, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, இறங்கி எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏகே ரெட் ட்ராகன். அவர் இறங்கி செய்கிறவர், இவர் மேலேருந்து செய்ய சொல்கிறவர் அப்படின்னு தான் காட்டியிருக்கானுங்க. சிம்பிள். திருடங்க வரப்போகிறாங்க உள்ள, நீ புரிச்சுக்கோ. ஊரை காப்பாற்றணும், உன்னைய காப்பாற்றணும், உடனே காப்பாற்றணும், உன் நிலத்தை காப்பாற்றணும்னா அவேர்னஸ்னு ஒன்று வரணும். வெளிச்சிக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கான அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஏகே ஒரு ரெட் டிராகன், பிளாக் டாகர் இஸ் கமிங்.